மேஷம். மேஷத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, நம்ம ஆல்ரெடி இப்போ இந்த சனியுடைய நிலையினாலே கொஞ்சம் விரயம் இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தான் நம்ம வந்து சனி பயிற்சியிலையும் பார்த்துருப்போம். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா குரு பயிற்சியிலுமே அது மாதிரியான ஒரு விஷயமெல்லாம் பார்த்துருப்போம். குரு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்க்கும்பொழுது நமக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே மேஷராசியினருக்கு இந்த வீடு வாகன யோகம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வரும். அதே போல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு தங்கம் வாங்கும் யோகம் வரும் அப்படின்லாம் சொன்னோம் இல்லையா. அந்த தங்கம் வாங்கும் யோகம் அப்படிங்கிறது மட்டுமல்லாமல் நிறைய பேருக்கு வந்து ஜுவல்லரிஸ் வாங்கக்கூடிய யோகம் இருக்கும். இப்போ மேஷராசியினர் வந்து பார்த்தோம்னா ஹஸ்பண்ட்ஸாக இருந்தாங்கன்னா அவங்க ஒய்ஃப்ஸ்க்கு வாங்கி கொடுக்கறது அப்படின்ற மாதிரி, பெண்களாக இருக்க பட்சத்தில் அவங்களே வாங்கி போட்டுக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், இந்த நகை ஆபரணங்கள், அதே போல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வாகனங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், வீடு சம்பந்தமான விஷயங்களிலே எல்லா வித ஒரு நல்ல ஒரு பலன்கள் கிடைப்பது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், தாயுடைய ஒரு உடல்நிலை முன்னேற்றம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், இது போன்ற அனைத்து நல்ல விஷயங்களுமே கிடைக்கும். இவங்க 2 பேரும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு டைம்ல இந்த ஒரு ஜூன் மாதம் ஜூலை மாதம் 4ஆம் தேதி வரைக்குமே பார்த்தோம்னா அட்டகாசமாக பலன் கொடுக்கக்கூடிய ஒரு பீரியடா இருக்கும் மேஷராசினரை பொறுத்த வரைக்கும். அதே போல் வந்து பார்த்தோம்னா பணம் அப்படின்ற விஷயத்துல எந்த ஒரு குறையுமே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா விதத்திலையுமே நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடியதா இருக்கும். இப்போ வந்து நாம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லையா, இப்போ நமக்கு சனியுடைய நிலையினாலே மேஷராசினருக்கு விரயங்கள் அதிகமாகக்கூடிய ஒரு காலகட்டம்னு. அந்த விரயத்தை இவங்க 2 பேர் சேர்ந்ததுனால் அந்த விரயம் கட்டுப்படும். அதாவது அந்த விரயம் கட்டுப்படும் அப்படின்றது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்திற்கு வந்து பார்த்தோம்னா ஒரு 100 ரூபாய் விரயம் ஆகுது அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருந்தால், இவர்கள் 20 சேர்ந்து ஆல்ரெடி வந்து ஒரு 150 ரூபா சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கோம், அதில் 100 ரூபா விரயமா போயிடுது அப்படின்ற மாதிரியா இருந்தா, இவங்க 2 பேர் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்திலே அந்த 150 ரூபாய் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா 200-250 ரூபாயாக வரும். ஸோ அப்போ அந்த 100 ரூபா போகிறது தெரியாது, நமக்கு ஏகப்பட்ட லாபங்கள் தான் வருகிறது அப்படின்ற மாதிரியான விஷயமா தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான இந்த ஒரு காலகட்டம் இருக்கும். மேஷராசினர் எந்த ஒரு சூழ்நிலையிலுமே இந்த ஒரு விஷயத்தை, அதாவது சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்றதோ அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தையோ மறந்து விடாதீர்கள். அதை எந்த அளவுக்கு நம்ம வந்து செஞ்சு வச்சுக்கிறோமோ ஆபத்து சமயங்களிலே அதுதான் நம்மளை வந்து எல்லா விதத்திலையுமே காப்பாற்றும். வரக்கூடிய அடுத்து வரக்கூடிய ஒரு ராகு கேது பயிற்சி ஆகட்டும், அடுத்து அதுக்கப்புறம் திரும்பவும் வரக்கூடிய ஒரு சனி பயிற்சி ஆகட்டும், இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு டைம்ல இருந்தே நாம அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தினாலே தான் நான் வந்து உங்களுக்கு இந்த ஒரு விஷயத்தை மேஷராசினருக்கு தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கண்டிப்பான முறையிலே எல்லா விதத்திலையும் ஒரு நல்ல மாதமாகவே இந்த ஒரு மாதம் இருக்கும்.